மன்னிங்க. நீங்க அறிக்கை செய்து விடும் பொழுது தேவன் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ரசத்தினால், உன் சாபங்கள் எல்லாவற்றையும், உன் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் உன்ன இடத்துல வராதபடி அவர் வேலி அடைக்கிறவராக இருக்க. கரங்களை தெரியும் நாமே சொல்லுவேன். உன் பாவங்கள், முன்னோர் செய்த பாவங்கள் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்க விசுவாசிக்கிறேன். நாமே சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் கிருபை உன்னை விட்டு விலகாதபடி பாதுகாக்க சொல்லுகிறேன். ஏன்னா முன்னோர் மனிதனும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். விசுவாசிக்கிறேன். நாமே சொல்லுவேன். அவர்களை நேசிப்பதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருக்கு. அவர் கட்டளைகளை கை கொள்ளணும். அவர் கட்டளைகள் என்ன? புதிய ஏற்பாட்டில் அன்பு. அன்பு இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய மாட்டார். நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணாலும், நீ வாழுற வீட்டுக்குள்ள, அந்த 4 செவத்துக்குள்ள உன் குடும்பத்தில் உன்னை குறித்து சமாதானம் இல்லை, உன்னை குறித்து யாராவது ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்க, கோபத்தில் இருக்கிறாங்கன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. எடுத்து படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன், உங்களிடம் வருவேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் நம்மளை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. திக்கற்றவர்களா என்ன? திக்கற்றவர்களா என்ன? வழி பாதைகள் தெரியாதபடி ஒரு ஊருக்கு வர வச்சுட்டு, சில ஊர்களுக்கு போவோம், அட்ரஸ் தெரியாது, இல்லை ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாதபடி அப்படியே தவித்து போய் நிற்போம். இதற்கு பேர் என்ன? திக்கற்றவர்களாய். ஒரு சகோதரன் இடத்துல பேசினார். இங்கே அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபாரினுக்கு போகணுன்ட்டு ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டு நான் எங்கே வரேன், மலேசியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஃபோன் நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு. அவருக்கு மலேசியா தேசங்கள் தெரியாது, அங்கே இருக்க வண்டி வசதியெலாம் தெரியாது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எங்கே இருந்தால் நம்ம ஊரில் எங்கே இருந்தாலும் எதை கேட்டாலும் பண்ணுவாங்க. அதே போல் பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி விட்ருங்க, தூங்கினே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் எழுப்பி விட்ருங்கன்னா வந்து அந்த கண்டக்டர் எழுப்பி விடுவார். நல்ல மனப்பக்கம் இல்லை. இவர் மலேசியா தேசத்துக்கு போயிருக்கார். போய் இறங்கின உடனே அவர் மறந்துட்டு இருக்கிறாரு. அங்கே போனால் வந்து அங்கே நெட்வொர்க் வேறன்ட்டு, அது ஐஎஸ்டி கால், ரோமிங் ஆக்டிவேட் பண்ணல. இவர் போனதுக்கப்புறம் இவர் செல்லு என்ன ஆயிடுச்சு, சிக்னல் இல்லை, பிளாக் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனே அங்க இருக்கிறவங்க இவருக்கு கால் பண்ண முடியல, இவர் அவரால் கால் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே தவித்து போய் நிற்கிறார். அங்க போய் கேட்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு முறை நான் ரிட்டர்ன் மலேசியாவில் ஒரு ஈப்போன்னு ஒரு ஊர்லேருந்து ஜேபிக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். 8 மணி நேரம் ட்ராவல், 6 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவலில் என்ன பண்ணுறேன்னா, அவர்கிட்ட எனக்கு இடம் புதுசு, விட காலையில் இல்லை அந்த இடத்துல போக முடியாதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இடையில ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அந்த இடத்துல நிற்கும், அந்த இடத்துல நீங்கள் இறங்கிடுங்க. எத்தனை மணிக்கு இறங்கணும் அப்படின்னு கேட்டால், மணி வந்து ஒரு 3லேருந்து 4க்குள்ளே. எத்தனை மணி? 3லேருந்து 4க்குள்ளே அந்த வண்டி அந்த இடத்துக்கு போகும், நீங்கள் இறங்கிடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம். ஒரு மாத்திரையை போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மாத்திரை தூக்க மாத்திரை, நல்ல தூக்கம் வருது. நான் அந்த கண்டக்டர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு தமிழ் தெரியாது, மலாய். நான் அந்த பாஸ்டர் மூலமாக, பாஸ்டர் கொஞ்சம் ஃபோனில் சொல்லுங்கன்னா, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார். உங்களுக்கு வேணும்னா எந்திரிச்சு நீங்கள் போயிடுங்க, நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம், எழுப்பி விட மாட்டோம். நானும் அவர்கிட்ட கேட்குறேன், நான் மாத்திரை போட்டிருக்கேன், தூங்கிடுவேன், கொஞ்சம் எழுப்பி விடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம். உடனே எங்கள் வீட்டில் சொன்னேன், அம்மா என்னை கொஞ்சம் எழுப்பி விடு, நான் தூங்கிட்டு 10 முறை கால் பண்ணு. அங்கே இந்தியன் டைம் அங்கே 4 மணினா, இங்கே எத்தனை மணினா 2:30 மணி. 1 மணி வரை பேசுகிறேன், நீ என்ன தூங்க மாட்டேன், என்னை எழுப்பி மட்டும் விடுன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கண்டக்டர் எழுப்பவே இல்லை.
வீட்டில் இருக்கவங்க அலாரம் வச்சு அடித்து தான் நான் எந்திரிச்சேன். அந்த கரெக்டாக ஒரு 1/2 முன்னாடி எந்திரிச்சேன். அந்த ஸ்டேஷன் வந்துச்சு, இறக்கி விட்டாங்க. சரி, நம்ம இந்திய தேசம் மாதிரி கிடையாது. அநேக நேரங்களில் நான் சொன்ன அந்த பாஸ்டர் 2 நாள் சாப்பிட இடம் இல்லாமல், தூங்க இடம் இல்லாமல் என்ன பண்ணுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் எங்கே போக முடியாது, ஊருக்கெல்லாம் போக முடியாது. அங்கே ப்ரேயர் புக்கிங் பண்ணணும். அந்த டைமுக்கு தான் பஸ்ஸு வரும். முன்பாகவே போய் நிற்கணும். 5 நிமிஷம் லேட்டாகவோ முன்னவோ பின்ன நின்னாலும் அங்கே நிற்கக்கூடாது. இல்லை, சீக்கிரம் போய் நிற்கக்கூடாது. நிறைய ரூல்ஸ். பாவம் 2 நாளாக கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ தேவனத்தில் வேண்ட வேண்ட சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஊழியக்கார் அந்த இடத்துல வந்து அவரை பார்க்கிறார். அவர் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். தன் வீட்டில் இடம் கொடுக்கிறார். அப்படியே கடந்து போய் 2 நாளுக்கு அப்புறமேட்டு அந்த ஊழியக்காரை கண்டுபிடிச்சு இவங்க இடத்துல சேர்க்கும்போது அந்த 2 நாள் பட்ட கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம். வெளி தேசங்களில் போய் சாப்பிட தூக்கம் இல்லாதபடி அந்த பாஸ்டர் வந்து ஒரு நரக வேதனை அனுபவிச்சிருக்கார். ரோட்லேயே படுக்கணும்னா நம்ம ரோட்டில் மாதிரி கிடையாது, அங்கன்னா பிடிச்சின்னு போயிடுவாங்க. ரொம்ப மோசமான ஏரியா. விட்டா கிட்னியை கட் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க. 2 நாளுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, இவங்களை இணைச்சி போயிட்டாங்க. அந்த பழைய பாஸ்டரோட அவர் இணைஞ்சிட்டாரு. அவர் போயிட்டது வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாஸ்டர் யாருன்னு விசாரிக்கிற யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஊழியக்காரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல எனக்கு தெரியுமே, இந்த ஊர்ல இந்த மாதிரி ஊழியக்கார இல்லைங்க, அவர் தாங்க அவர் வீட்டில் எங்க தங்க வச்சாருங்க. 10 நாள் அங்கே தங்கிட்டாரு இன்னொரு இடத்துல. இவருக்கு மனசு என்னன்னா அந்த ஊழியக்காருக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பியும் அங்க இருக்கிற ஒரு நண்பரோட விசுவாசியோட உதவி கூட்டு கார்ல வந்து அந்த இடத்த தேடுறாங்க. அங்க ஒரு வீடும் இல்லை, அங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரன் அங்க இல்லை. இவங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது இவருக்கு. நான் இருந்தேனே, தங்கினேனே, 2 நாள் தங்கினேனே, எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்களே, அந்த ஊழியக்காரர் இங்கே தான் இருக்கிற, இங்கே சபை தான் வச்சிருக்காரு, அவர் பேர் இதெல்லாம் சொன்னார்னே. இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஊழியக்காரில் நாங்களாம் பல வருஷமாக இருக்கோம். அப்போ யாருன்னே அவருக்கு தெரியல. அப்போதான் தெரிஞ்சது, தேவன் மனிதர் உதவி செய்யலைன்னா கூட சில தேவ தூதனை என்ன பண்ணுவாரு, தேவன் அனுப்புவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நாங்க விசுவாசிக்கிறேன். அந்த நேரத்துல தேவ தூதன் தான் அவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாரு, உதவி செய்திருப்பாரு. கரங்களை தட்டி கத்தருக்கு போய் சொல்லுவோமா. என் தேவன் சொல்லுகிறார், உன்னை திக்கற்றவனாய் விடேன். சில நேரங்கள்ல பிள்ளையின் நெருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பெற்றோருக்கு அது ஒரு கொடுமையான நிலைமை. வயது முதிர்ந்த பிறகு பிள்ளைகளை மட்டுமே சார்ந்திருக்கு. ஏன்னா தன்னால் வேலைக்கு போக முடியாது, உடல் பலவீனமா இருக்கும், வேலை போனாலும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளையின் சார்ந்தே வாடுகிற அந்த தாய்களுக்கு, தாய் தகப்பனுக்கு என்ன கொடுமைன்னா, பிள்ளை செய்கிற எல்லா கெட்டதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் இருக்கணும். 2வது, வத்தலோ துத்தலோ எதை கொடுத்தாலும் என்ன பண்ணி ஆகணும், சாப்பிட்டாகணும். தனக்குன்னு என்ன கிடையாது, ஆசைன்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஆசைன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. பத்தியா பெருசுக்கு இந்த வயசுல இந்த ஆசை உனக்கு இது கேட்குதா? என் பெரியவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? ஆமீன். நண்பு பிரியமான ஜனமே, நம்ம கிட்ட பணம், வீடு, வயது முதிர்ந்த வரையும் உனக்கு பின்ஷன் வருதுன்னா நீ எங்க போனாலும் உனக்கு என்ன இருக்கும், மரியாதை இருக்கும். எங்க தாத்தாவுக்கு 2 வைஃப். 2 வைஃப் எப்படி இருக்க, 2 பேர் வைஃபோட என்ன பண்ணிருக்காரு, சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்திருந்தவர். ஒரு நாள் இந்த வீட்டில் இருப்பார், ஒரு நாள் அந்த வீட்டில் இருப்பார். 2 மனைவியும் பேசிப்பாங்க. எங்க பாட்டி அம்மா 2 பேர் பேசிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பின்ஷன் இருக்கும். அவர் அந்த பின்ஷனை சரி பாதியா 2 பேருக்கு பிரித்து கொடுப்பார். உனக்கு 5000 ரூபாய், உனக்கு 5000 ரூபாய். நீ சரியா சாப்பாடு போடலன்னா அந்த 5000 ரூபாயில் 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் எக்ஸ்ட்ரா அங்கே கொடுப்பேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், இந்த 5000 ரூபாவை கொடுக்க மாட்டேன். இப்போ யார் சண்டை போட்டுப்பா? கடைசி நாட்கள் 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவர் மரிச்ச பிறகு பாட்டி அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பென்ஷன் வருது. இந்த பாட்டி அம்மாவையும் அவங்க பேர பிள்ளைங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காரணம் என்ன, தாத்தாவோட பென்ஷன் பாட்டி அம்மாவுக்கு வருது.
பாட்டி அம்மாவுக்கு பென்ஷன் வந்தால் என்ன பண்ண, உனக்கு என்ன இப்போ பென்ஷன் எடுத்துக்கிட்டு இந்தம்மா உனக்கு ஒரு 500 ரூபா பையில வாங்கிக்கோ, மீதியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், உன்னை நான் பார்த்துக்கிறேன். பென்ஷன் பணம் இருக்கிற வரையும் தான் இந்த உலகத்தில் உனக்கு பாதுகாப்பு, இந்த உலகத்திலையும் பாதுகாப்பு. வயதுக்கு செல்ல செல்ல உன் ஆணவம் உன் திமிரு எல்லாம் போயிடும். ஒரே ஒண்ணுதான், தேவ பலன் மட்டும்தான் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, யார் கைவிட்டாலும் சரி, வயது கடந்து போக போக நம்ம நிலைமை திக்கற்ற சூழ்நிலை. ஒரு வாலிப வயதிலையோ இல்லை ஒரு 40-50 வயதுல கூட, 40-45 வயதுல கூட உங்களை யாரும் கைவிட்டாலும் கூட உங்களால் உழைச்சி உங்களால் சாப்பிட முடியும். சில சகோதரிகளுக்கு இன்னைக்கு 60% சகோதரிகள் ஒரு 40 வயதுக்கு அப்புறமேட்டு கணவனை பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை. ஒன்று கணவன் ஓடி இருப்பான், இல்லை ஒன்று கணவன் உள்ளே இருந்தாலும் குடியும் கொடுத்தனமா வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், வெளியே போக மாட்டான். இல்லை சண்டை சச்சரவோடு இருக்கும், இல்லை சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு அந்த பணம் வராது. இன்னொரு இடத்துல கணவன் செத்து போயிருப்பான், இல்லை இன்னொரு இடத்துல கணவனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. எந்த வயசுல? 45 வயசுக்குள்ள. இந்த சூழ்நிலையில தான் நிறைய இந்தியாவில் வாழுகிற 99 பிள்ளைகளுடைய நிலைமை. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு தனக்கு தன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இதற்கு பேர் சில நேரங்களில் திக்கற்றவர்களாய் அந்த கணவன் விட்டு போனாலும் தாய் தகப்பன் சப்போர்ட் பண்ணலாம், யாரையும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் முதிர் வயது ஆன பிறகு ஒருத்தருக்கு திக்கற்றவர்களாய் சூழ்நிலை ஏற்படுகிறதுனா அது ஐயோ, அல்லேலூயா, அந்த நிலைமை மோசமான நிலைமை. ஏன்னா இப்போ 60 வயசு 40 வயசு 50 வயசு கடந்து போனாவே வியாதிகள் கொடுமைகள் வந்து கொண்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம வாழ முடியும்? இப்போ ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நேற்று எங்க மாமா ஒருத்தர் இறந்துட்டார், 52 வயது. நாளைக்கு அவங்க வீடு வண்ணாரப்பேட்டையில் கட்டின்னு இருக்காங்க, பெரிய வீடு. அது கிரகப்பிரவேசத்துக்கு நாளைக்கு நாட்களை குறித்து வச்சுருக்காங்க. நேற்று காலையில் நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறார், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸ். போய் காலையில் 4 தோசை சாப்பிட்டு ஆஃபீஸில் போய் உக்காந்துருக்காரு. அவங்க ஆஃபீஸ் 3 மாடி ஏறி போய் உக்காந்துருக்காரு. கொஞ்சம் ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி பெஞ்சில் சாஞ்சிருக்காரு, அவ்வளோதான். கூட இருக்கவங்க எழுப்புனா இறந்துட்டார். ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவருக்கு சுட்டு வச்ச தோசை கல்லோட ஹீட்டு கூட என்ன பண்ணல, தனியில் அவர் எப்படி இறந்துருப்பார். ஹாஸ்பிட்டல் எட்டுன்னு பண்ணுறாங்க, ப்ரைவேட் நேஷ்னல். அவர் போயிட்டார், நீங்கள் ஜிஹெச்சுக்கு எட்டுன்னு போகன்றாங்க, திருப்பி அங்கே எட்டுன்னு போகிறாங்க. ஜிஹெச்சில் போனாலும் இறந்து போயிட்டார். என்னன்னு கேட்டால் பிபி கிடையாது. அப்போ எப்படி இறந்தார்? சுகர் இருக்குது, ஆனால் பெரிய சுகரும் கிடையாது. சரி, அப்படி எப்படியா இருந்தார்? டாக்டர் ஷாக்கான நியூஸ் சொல்கிறாங்க, இப்போ இந்த சூரிய கதிர் மூலமாக சன் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு வியாதி ஒன்று உருவாகுது, சன் ஸ்ட்ரோக். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நியூஸில் இப்போ நிறைய பேர் சொல்லின்னு இருக்காங்கன்னு. நிறைய சின்ன பிள்ளைங்க கூட சூரிய வெளிச்சம் தாங்க முடியாமல், வெப்பம் தாங்க முடியாமல், அதுலேருந்து வருகிற ஒரு விதமான கதிர்வீச்சு ஒருத்தரை மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. சன் ஸ்ட்ரோக். இது கேட்டவுடனே நம்ம வெயிலில் போகலாமா வேணாவா? வேலைக்கு போகணுமா வேணாம்? வீட்லேயே உட்கார முடியுமா? அவரும் வெயிலில் பெருசாக இல்லை, இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் போயிருக்கார் ஆஃபீஸ், அவ்வளோதான். வண்ணாரப்பேட்டையிலேருந்து பீச் ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? நான் 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டரில் பெரிய வெயில் கிடையாது. 9 மணிக்கு இந்த வெயிலில் வருப்படுகிற அந்த சூழ்நிலை பாருங்கள், வாழ்க்கை இவ்வளோதான். இப்போ இந்த சகோதரி நிலைமை, கணவன் போயிட்டது நிமித்தமாக திக்கற்ற சூழ்நிலை, என்ன செய்யறதுன்னே தெரியல. நாளன்னைக்கு அவங்களுக்கு நேற்று நிலைமை, நாளன்னைக்கு நிறைய சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு நம்ம கட்டின வீட்டை நம்ம பிரவேசிக்க போகிறோம்னு சொல்லி சந்தோஷம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டோன்னு இந்த சகோதரி அப்படியே உட்காந்துனே இருக்காங்க, அழுதுனே இருக்காங்க. வரவங்க சும்மா அழுது நிறுத்தினாலும் வரவங்க கேட்டு பார்த்து இன்னும் மைக்கேச்சு விழுந்து திருப்பி உட்காடுறாங்க. உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காரமான்னு கேட்டால் உட்கார மாட்டுறாங்க. ஐயோ, என்னால் நம்பவே முடியலன்னு. வாழ்க்கையை பாருங்கள், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் திக்கற்ற சூழ்நிலையாய் காணப்படலாம்.
அநேகருடைய உறவுகள் உங்களை விட்டு மரித்து போயிருக்கலாம். உங்கள் கூடவே இருந்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் ஆறுதல் சொல்வேன்னு சொல்லிட்டு, உன்னை கைப்பிடிச்சு விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எல்லாம் திக்கற்ற விடேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என் தேவன் திக்கற்றவனாய் விட மாட்டார். சொல்லுங்களேன், என் தேவன் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, அவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். எடுத்து வாசிங்க புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அவர்களின் அக்கிரமங்கள் சுமக்கிறோம். நம்ம ஏன் அநேக நேரங்களில் திக்கற்றவர்கள் போல் நம்ம காணப்படுகிறோம்னா, நமக்கு பாதுகாப்பு இல்லாதபடி. திக்கற்ற சூழ்நிலை என்னன்னா, உங்க கூட இருக்க உறவுகளோ, உங்களுக்கு பாதுகாப்போ, உங்களுக்கு செய்கிற நற்கிரைகளோ எது இல்லாத ஒரு காரியமா இருக்கும். காரணம் என்ன? எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நம்ம முன்னோர்கள், நம் தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, தாத்தாக்கு கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இவர்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக நாம் திக்கற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் அநேக நேரம் நாம் திக்கற்றவர்களாய் காணப்படுகிறோம்? முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள் ஏதோ திக்கற்ற விடுமுறையாக நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அவர்கள் பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கு. அவர்கள் சாபங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆமென். அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் என் பாட்ட முப்பாட்டம் செய்த பாவத்திற்கு நான் எப்படி பரிகாரம் செய்வது? நான் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலையில் காணப்படுவது? முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம திக்கற்று போய் காணப்படுவோம். நம்ம கூட உறவுகள் இருந்தோ இல்லாத சூழ்நிலை காணப்படும். சில பேருடைய அன்பை இழந்து போய் காணப்படுவோம். சில பேரோட அரவணைப்பை நம்ம இழந்து போய் காணப்படுவோம். நம்மளை ஏமாற்றப்படுவோம். சில அநேக மனிதர் இந்த உலகத்தில் திக்கற்று போய் இருக்கிற காரணத்தின் முதல் காரணம் எடுத்தீங்கன்னா பாவம். அந்த பாவத்தின் சூழ்ச்சி எப்படி வரும்னா ஏமாற்றம். நீங்க யாரையாவது நம்புவீங்க, உங்க உறவுகளை நம்புவீங்க, ஆனா அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு உங்களை தனிமையில விட்டு கடந்து போவார்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த ஏமாற்றம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கொடிய ஒரு சூழ்ச்சி. சத்துருவானவன் உன் கூட இருக்கிற உறவுகளை வைத்து, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளை, அக்கா, தங்கச்சி, உங்க அப்பா, அம்மா, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக உன்னை ஏமாற்றும்படியாக, நீ ஏமாறும்படியாக அந்த ஏமாற்றமானது, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நீ நம்பினவர்களே உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா உங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்? திக்கற்று போய் சூழ்நிலை. அல்லேலூயா. காரணம், உங்க முப்பிதாக்கள் செய்த பாவம். அந்த வசனத்தை மீண்டும் படிங்களேன். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். நாங்கள் அவர்கள் அக்கிரமங்களை சுமக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த அக்கிரமங்கள் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது, முதலாவது என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான காரியம் பாவம். நான் அநேக முறை சில நேரங்களில் சொல்லுவேன், இந்த வாலிப பிள்ளைங்களை கொலை செய்வாங்க தெரியுங்களா? சில பெற்றோர்கள் எல்லாம் கொலை செய்வாங்க தெரியுங்களா? என்ன கொலைமா பண்ணுவாங்க? கருக்கலைப்பு. ஒண்ணு, கல்யாணத்துக்கு முன்பாக ஒரு தவறான உறவு ஏற்படும், அதுல கரு உண்டாயிடும். பெற்றோருக்கு தெரியாதபடி என்ன பண்றாங்க? கரு கலைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கடந்து போயிடும், திருமணம் ஆயிடும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், சில பேருக்கு குழந்தை பிறக்காம இருக்கும். ஆனா ஒரு கொலைய, இந்த உலகத்துல வர வேண்டிய ஒரு உயிரை என்ன பண்ணியாச்சு? எடுத்தாச்சு. சில சூழ்நிலை கல்யாணம் ஆயிடும், குழந்தை தங்கும், கொஞ்ச நாள் காத்திருக்கலாமே, உடனே எதுக்கு குழந்தை கலைச்சிடு? கருகலைப்பு. யார் யார் கருகலைப்பு? நீங்க இல்லை உங்க முன்னோர்கள்,
உங்கள் முன்னோருக்கு முன்னாடி யாராவது சேர்ந்துருக்காங்கன்னா அது 7 தலைமுறை அந்த கொலையின் பாவங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகத்தில் இங்கே எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை போயிடும், 2வது குழந்தை தங்கிடுச்சுன்னா அது தெரியாமல் தங்கிடுச்சு, நான் போய் கலைச்சிட்டு வந்துடுறேன். தேவன் கொடுத்தது நீங்கள் தொடக்கூடாது. ஐயோ எனக்கு வருமானம் இல்லை, என் சூழ்நிலை இருக்குது, இந்த வயசில் நான் குழந்தை பெற்றுக்கிட்டா எனக்கு என்ன பிரச்சனை, போய் என்ன பண்ணுவோம், அதை கலைக்க செய்வோம். அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? ஒரு உயிரை சாவடிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த நாட்கள் கடந்து போய் பல ஆண்டுகள் வந்துடும், இது நினைப்பே இருக்காது. ஒரு சகோதரி வயது 55 இருக்கும். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றாங்க. அவங்க பிள்ளைக்கு ஒரு விதமான ஒரு வியாதி படுத்த படுக்கையாக இருக்கு. அது வாதம் போல படுத்த படுக்கையாக இருக்கு. அப்படியே அந்த சகோதரி ரொம்ப அழுகுறாங்க. ஆனால் அந்த சகோதரி ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. ஒரு சபைக்கு உடன் ஊழியராக இருந்து ஃப்ரைடே ஆனால் அவங்க தான் மெசேஜ் கொடுப்பாங்க. அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க, என்னை எடுத்து தேடி வர்றாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், சரிம்மா அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு போகிறேன். நான் இப்போ யாருக்கு ஜெபம் பண்ணணும், அந்த பிள்ளைக்கு. பிள்ளை மேலே கையை வைக்கிறேன். தேவன் நீ போய் அவங்க அம்மா மேலே கையை வைன்றாரு. அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா நல்லா என்ன பண்ணுறாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. இவங்க மேலே என்ன கிரியை இருக்க போதா நான் யோசிக்கிறேன். தேவன் சொல்கிற போய் வைன்றாரு. நான் அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா முட்டி போடுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் எனக்குலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் ஆவியில் நிரம்புறேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், ஜெபம் பண்ண முட்டி போடுமா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவங்க பெருமையை சொல்கிறான். நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் தீர்க்க தரிசனம்லாம் பேசுவேன். நீ பேசுமா, ஏன் ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் என்ன இல்லை பாஸ்டர், நான் யார் தலையிலையும் நான் கை வைக்கிறது இல்லை. சரி, யாருக்கிட்டையும் என் தலையை நான் கொடுக்கறதில்லை. நான் அந்த பொருத்தனையில் இருக்கேன். என் தேவன் என்னை விசேஷமாக வைத்திருக்கிறார். நான் யார்கிட்டையும் போய் நான் தலையை கொடுக்க போதில்லை. சரிம்மா, அப்புறம் நான் ஏன் உன் பிள்ளை தலையில் கையை வைக்கணும்? உன் பிள்ளை தானே, உன் அபிஷேகம் தானே இருக்கணும், உன் பிள்ளை தலையில் நான் ஏன் கையை வைக்கணும்? இல்லை பாஸ்டர், நீங்கள் அங்கே ஜெபிங்க. எனக்கு சமாதானம் கேட்டு கர்த்தர் சொல்லாமல் எப்படி ஜெபிக்கிறது? நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சோண்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறேன். அந்த சகோதரி இன்னும் அதிக அந்நிய பாஷை பேசுகிறாங்க. போட்டிக்கு டஃப் கொடுக்குறாங்க. 2-3 நிமிஷம் கடந்து போகிறது. 4வது நிமிஷம் அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற சர்பத்தின் ஆவி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆட்டம் கொடுக்குது, அந்த இடத்தை அலக்கழிக்குது. முடிஞ்சிச்சு. அந்த சகோதரி என்னை பார்த்து வெக்கப்படுறாங்க. எனக்கே அப்படி நடந்தது, எனக்குள்ள எப்படி இந்த ஆவி வந்தது? இத்தனை நாள் நான் ஜெபம் பண்றேன், உண்மையான அழுகுறாங்க. பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இப்பயா கை வைக்கலாமா? இல்லை பாஸ்டர் கை வைங்க பாஸ்டர். கையை வச்ச உடனே ஒரு புறா, அந்த புறாவை இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா குத்தி குத்தி கழுத்து அறுத்து சாவடிச்சு போட்டிருக்காங்க. அது தரிசனத்தில் கட்டுறது. அம்மா நீ ஒரு பாவம் செய்திருக்கிற, ஒரு புறாவை கத்தர் காட்டுகிறார், அது கழுத்து அறுத்து நீ சாவடிச்சிருக்க. பாஸ்டர் நான் ஒரு எறும்பை கூட நான் சாவடிச்சதில்லை பாஸ்டர், கொசு வந்தா கூட அடிக்க மாட்டேன், நான் என்ன பண்ண தட்டி தான் விடுவேன், நான் யாரையும் சாவடிச்சதில்லை. நீ எவ்வளவு நாளுமா ரட்சிக்கப்பட்டிருக்க? நான் பல ஆண்டுகளாய் நான் வாலிபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எந்த ஒரு தவறும் செய்யல. இல்லம்மா நீ ஏதோ ஒரு உயிரை சாவடிச்சிருக்க. நான் பேசினே இருக்கேன். கத்தர் ஒரு கரு போல ஒரு உருவத்தை தரிசனத்தில் காட்டுறேன். நான் அடுத்த சொல்றேன், அம்மா நீ ஏதாவது குழந்தைய சாப்பிடனா? இல்லை பாஸ்டர் எனக்கு இருக்குது 2 குழந்தை. ஏதாவது கருக்கலைப்பு ஏதாவது பண்ணியா அப்படின்னும் அப்படியே மூஞ்சி மாறுது அந்த அம்மாக்கு. ஆமா பாஸ்டர், முதல் குழந்தை பிறந்துட்டு 2வது குழந்தை உடனே தங்கிடுச்சு. சரி 2வது குழந்தை உடனே 2 குழந்தை வளர்க்க முடியாதுன்ட்டு அதை கலைச்சிட்டோம். அது என்ன பாஸ்டர் தப்புங்களான்னு? தேவன் கொடுத்த உயிரை நீ கடைச்சிட்டமா? என்னால் எப்படி பாஸ்டர் 2 குழந்தை? அதற்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, குழந்தை பெற்றுக்கூடாது. இது பண்ண தப்பு. இது என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கியா?
உன்கிட்ட ஏதோ ஒரு பாவங்கள் ஆழ்ந்து இருக்கிறதுனாலதான் நீ திக்கற்று போய் நீ இருக்கிற. உன் பிள்ளைகளுக்கு வியாதி நிமித்தமாக ஒன்னும் செய்ய முடியாதபடி திக்கற்று போய் நீ இருக்கிற. ஐயோ, என் பிள்ளைக்கு வியாதியை சுகமாக்க முடியலையே, எங்க போயும் குணமாக்கல, என்ன அர்த்தம்? திக்கற்று போய் நிற்கிற சூழ்நிலை. நீ முதலாவது நீ செய்த பாவத்தை கழுவு, உன் பிள்ளை கர்த்தர் வீட்டெடுக்க கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி சொல்றாங்க, நான் செய்த பாவத்திற்கு கர்த்தர் என்ன தண்டனை கொடுக்கட்டும், என் பிள்ளைய தண்டனை கொடுக்க கூடாது. அதை நீ சொல்லாதம்மா. தேவன் சில பாவங்களுக்கு 7 தலைமுறை வரை கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. நான் சொன்ன அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா பாட்ட முப்பாட்ட செய்த பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் எனக்கு பங்கு இல்லை, உம்முடைய ரத்தத்திற்கும் உம்முடைய ஜீவனுக்கு தான் நான் பங்கு சொல்லு பாப்பான்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளைக்கு நான் சொல்றேன். என்னது? என் பெற்றோருடைய பாவத்திற்கும் என் முன்னோர்கள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் எனக்கு பங்கு இல்லை, எனக்கு ஒரே ஒரு பங்கு ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கு தான் எனக்கு பங்கு இருக்கு. நீ இதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்ய அந்த புள்ள அப்படியே இருந்துச்சு உட்கார ஆரம்பிச்சு. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த அம்மா அறிக்கை செய்யல. இந்த அம்மா இன்னும் ஆச்சரியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. இந்த அம்மா பெரிய ஜெபிக்கிறவங்க. ஆனா இன்னும் அந்த பழைய பாவங்கள் இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனே, அவர் ரத்தத்தை நான் ஏற்றுக்கொண்ட, அப்ப பழைய பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கப்பட்டது அல்லவா அப்படின்றாங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெறுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அறிக்கை செய்து விட்டு விடாதபடி நீ நினைச்சிட்டு விடுறது வேற, அறிக்கை செய்து விட்டு விடணும். தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். நீ ஒத்துக்கொள்கிற, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் தெரியாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சே செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. நீங்க அறிக்கை செய்து விடும் பொழுது தேவன் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ரத்தத்தினால், உன் சாபங்கள் எல்லாவற்றையும், உன் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் உன்ன இடத்துல வராதபடி அவர் வேலி அடைக்கிறவர் இருக்க. கரங்களை தெரியும். நாமே சொல்லுவேன், நான் செய்யற பாவங்கள் யார பாதிக்கும்? என் மனைவி, என் 2 பிள்ளை, என் 2 பிள்ளையோட பிள்ளைங்க, அவங்க ஜெனரேஷன். இப்ப ஒரு பிள்ளை மட்டும் என்ன பண்ணுது, என் பொண்ணு மட்டும் என்ன பண்ணுது, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுது, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. சீரியஸ். அவங்க பாவத்திற்கு சாபத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏசப்பா, நான் உம்மால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன். அந்த விசுவாசம் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிங்க. உம்முடைய ரத்தத்தினால நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன். சோ எனக்கு உனக்கு தான் உறவு, இவர்களுக்கு எனக்கு பங்கு இல்லை. நீ அறிக்கை செய்து உன் பாவங்கள், முன்னோர் செய்த பாவங்கள் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்க. விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் கிருபை உன்னை விட்டு விலகாதபடி பாதுகாக்க. சொல்லுங்களேன். ஆமென். அடுத்த क्वेश्चन கேட்கலாம். அப்போ என் தாய் தகப்பனை நான் வெறுக்கணுமா? கரெக்டா? அன்பு வேற, அல்லேலூயா, ஐக்கியம் வேற. ஆமென் சொல்லுவேன். ஐக்கியம் எப்ப இயேசுவிடத்துல நீ மீட்டெடுக்கப்பட்டியோ அன்று முதல், அவர் ரத்தத்தினால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதுனால அன்று முதல் உன்னுடைய ஐக்கியம் முழுவதும் தேவனிடத்தில் இருக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மத்தியிலும் எப்படி இருக்கணும்? அது சரிசனமாய் உன்னை எப்படி நேசிக்கிறாயோ, உன்னை குறித்து உன் மேல எப்படி அன்பு இருக்கோ, அந்த அன்பை மற்ற இடத்துல கொடுக்கிறது உன்னுடைய கடமை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு நீங்க உங்க முன்னோர்கள் பாவத்திற்கு நீங்க எப்படி, சார் பாஸ்டர் நான் அடுத்த क्वेश्चन கேட்கலாம், நீங்க எப்படி பாஸ்டர் முன்னோர்களுடைய பாவத்திற்கு நான் எப்படி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லையே, எங்க தாய் தகப்பனது நான் பேசுறதே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்ல அவங்களாம் இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பெற்றோருடைய சொத்துக்கு நீங்க பங்கு கேட்பீங்கல்ல, அவங்களை இன்ஷியல் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட தகப்பன் என்ற உரிமை கொண்டாடுறோம்ல, உண்மைதானே? அவங்களோட சாயல்ல உருவங்களை பெற்றிருக்கிறோம்ல, அவங்களோட சாயல்ல அவங்க பழக்க வழக்கங்களை நீ மாற்றினாலும் மொழியை மாற்ற முடியாது. அல்லேலூயா. சில பேரப்புள்ள தாத்தா புள்ளைய நடக்கும், பிஹேவியர் இருக்கும், தாத்தா மாதிரியே இருக்குப்பா, அவன் பிள்ளைங்க இருக்காது, பேரப்புள்ள நடக்கும். ஏன்னா அந்த ஜீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் காரியம்
அப்ப இதெல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது அவங்க பாவங்கள் சாபங்கள் தொடர்ந்து வரும்ல. இதை எப்படி பிரேக் பண்ணணும்னா, நீங்க அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பாவத்தையும் சாபத்தையும், உன் முன்னோர்கள் பாவத்தையும் நீங்க கேட்கணும். ஆண்டவரே, எனக்கும் மற்றவங்களுக்கு பங்கு இல்லை சொல்லுங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி, என் பெற்றோர் என் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கும், நான் சொல்லிக் கொடுக்கறது அப்படியே ஜெபம் பண்ணு. கையை நெஞ்சில வச்சுட்டு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பெற்றோர்களும் முன்னோர்களும் செய்த பாவம் சாபத்திற்கு எனக்கு பங்கு இல்லை. நான் உம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன். உம்முடைய ரத்தத்தினால் நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன். உமக்கும் எனக்கு தான் பங்கு. உம்மிடத்துல தான் எனக்கு ஐக்கியம். ஹல்லேலூயா. இது டெய்லியும் நீங்க ஜெபிக்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் அன்பு, நல்லா ஜெபம், நல்லா துதி, ஆனா கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே பேச மாட்டீங்க. சில பேர் சர்ச்சுக்குள்ளே இருப்பீங்க, திரும்பி உட்கார்ந்து இருப்பீங்க. மாமனார் மாமியார்ட்ட பேசுறது இல்ல, மருமகள்கிட்ட பேசுறது இல்ல. தேவன் சொல்ற, நீ என்னதான் முக்காடு போட்டுக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ல, உனக்கு எனக்கு பங்கு இல்லை என்றவர். ஏன்னா முன்னொரு மனிதனும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, அவர்களை நேசிப்பதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திருப்போம். அவர் கட்டளைகளை கை கொள்ளணும். அவர் கட்டளைகள் என்ன? புதிய ஏற்பாட்டில் அன்பு. அன்பு இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய மாட்டார். நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணாலும், நீ வாழுற வீட்டுக்குள்ள, அந்த 4 செவுத்துக்குள்ள, உன் குடும்பத்தில் உன்னை குறித்து சமாதானம் இல்லை, உன்னை குறித்து யாராவது ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்க, கோபத்தில் இருக்கிறாங்கன்னா, பிரச்சனை எங்க இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. அவங்க சாத்தான் பிள்ளையா இருக்கடா, நீங்க யார் பிள்ளை? நீங்க இயேசுவின் பிள்ளை இருக்கும் பொழுது நீங்க மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அன்பு செலுத்தணும். ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு சிறந்த ஒரு அடையாளம் மன்னிப்பு கேட்க தெரியணும், மன்னிப்பு கொடுக்க தெரியணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆனா நம்ம கொடுக்குற மன்னிப்புலாம் விசேஷமா இருக்கும். நான் மன்னிச்சிடுறேன், ஆனா பழையபடி பேச மாட்டேன். ஆனா இருந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன், ஆனா இருந்தாலும் அந்த காயம் எனக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆறுறதுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைல்ல, நம்ம மன்னிப்பு கேட்ட உடனே பழைய இடத்துக்கு வந்துடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை விசேஷமானது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலகட்டங்களில் சில நேரங்களில் திக்கற்ற சூழ்நிலை காணப்படும். புலம்பல். அதே 5:9 படிங்களேன். வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. அடிமைகள் எங்களை என்ன பண்றாங்க? ஆளுகிறார்கள். எங்களை விடுவிக்க யாரும் இல்லை. நம்ம ஏதாவது ஒருத்தர் அரசியல்வாதிக்கிட்ட அடிமையா சிக்கி இருக்கோம். உன் குடும்பத்தில் எங்கேயா போய் சிக்கி போய் நிற்ப, கடத்துல போய் சிக்கி இருப்ப, சில மதத்துல போய் சிக்கி இருப்ப, சில வியாதியில போய் சிக்கி இருப்ப. விடுவிப்பான் யாரும் இல்லை. 9 படிங்க. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். புலம்பல் 5:9. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு பிரிய ஜனமே, சில நேரங்கள் நம்ம தேடிக்கொண்டே அலைந்து கொண்டே இருப்போம். ஒரு பாவத்தை சொன்னேன், நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் என்னன்னு தெரியாது. சில நேரங்களில் நம்மளை அறியாமல் செய்திருப்போம் சில கருசிதைவெல்லாம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் சின்ன வயசில் நம்ம யாரையாவது துன்பப்படுத்திருப்போம். அதிகமாக வாலிப வயசில் அதிகமாக துன்பப்படுத்திருப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கடந்து எங்கேயோ கடந்து வந்திருப்போம். யாரையாவது உன் வேலைக்காக என்ன பண்ணியிருப்போம், இன்னொருத்தர் வேலை செய்வதை நம்பியிருப்போம். அவன் வேலையை அவனை குறித்து தவறாய் பேசி அந்த வேலை போவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க கடந்து போய் அதுல இருந்து ஒரு 15-20 வருஷம் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள அதிகமாக அன்புக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த செய்த பாவத்தின் பலன் நீங்க மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, மனமுகர்ந்து கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா கடந்து போயிருக்கோம். நம்ம இப்ப மன்னிப்பு கேட்கறதா எதனா, இப்ப செய்யற பாவம், இன்னைக்கு செய்யற பாவம், இல்ல கடந்த வாரத்துல செய்த பாவங்கள், உன் நினைவில் இருக்கிறவர்கள் இதற்கே கேட்டு கேட்டு மன்னிப்பு கொடுக்கறதுனால கர்த்தருடைய மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆனா முழுமையான நம்ம திக்கற்று போய் தாங்க நிக்கிறோம். முழுமையான விடுதலை இல்லை நம்ம வாழ்க்கையில். இந்த முழுமையான விடுதலை நம்ம வாழ்க்கையில வேணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஜெபம் பண்ற வேலையில நம்ம எடுத்த உடனே ஆராதனை பண்றோம். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்குங்களேன். 1
சரி, கொஞ்சம் நேரமா ஜெபம் பண்ண, ஒரு 5 நிமிஷமா ஜெபம் பண்றவங்க கூட கை தூக்குங்களேன். இன்னும் பாதி பேர் கை தூக்கல. அப்ப என்ன கிடையாது, ஜெபமே கிடையாது. சரி, ஜெபம் பண்ண நம்ம என்ன ஜெபம் பண்ணுவீங்க? 2 பாட்டு. அன்பு கூறுவே, நம்மளே இளையராஜா மாதிரி போயிடுவோம். நம்மளே என்ன பண்ணுவோம், பெத்மன் சாயா மாதிரி ஒரு 5 நிமிஷம் பாடிடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் இது கூட, அது கூட, அது கூட, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ஒரு ஜபம் 1 மணி நேரம் எடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம் வேத வாசிப்பு இருக்கும். முக்கால்வாசி நம்ம பண்ற காரியம், நிறைய விசுவாசிகள் 99% விசுவாசிகள் வேத வாசிப்பு, சாங்ஸ், வர்ஷிப் அண்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், இவ்வளவு இதுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, பாவ மன்னிப்பு. 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னா முதல் 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் நல்லா முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க மன்னிங்க சொல்லுது இல்லாம, என்ன பாவத்தை செய்த அதை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற முடியும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பிள்ளைக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக செய்யற பாவத்தை மன்னிங்க. இந்த டைலாக்லாம் கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். நீ என்ன பாவம் செய்யற முதல் ஒத்துக்கோ. ஆண்டவரே என் கணவனுக்கு தெரியாம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன், அவர் பேசும்போது பதிலாய் பேசி நான் கோவப்படுத்திட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிங்க, என் மனைவியை நான் அடிச்சுட்டேன், நான் இந்த காசு சம்பளம் வாங்குற முழு காசை நான் கொடுக்காம நான் கொஞ்சம் இதை நான் மறைச்சி சொல்லிட்டேன். நீ அறிக்கை செய்யும் பொழுது தேவன் பார்ப்பார், உன் இருதயத்தை பார்ப்பார். நீ அறிக்கை செய்து பாருங்களேன், அறிக்கை செய்யும் பொழுது நீங்க ஒரு குழந்தையாய் மாறுவீங்க. அல்லேலூயா. நார்மலா ஜெபிக்கும் பொழுது நீங்க முதிர்ச்சியாய் காணப்படுவீங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் சிந்தனையை மன்னிங்க, என் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் மன்னிங்க, அப்படி இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு பாடுறதெல்லாம் இதெல்லாம் ஒன்று மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்க செய்யற பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது உங்களை அறியாமே நீங்க குழந்தைத்தனமாய் மாறுவீங்க. உங்கள் இருதயங்கள் தேவனோடு உறவாட ஆரம்பிச்சிடும். நீங்க பாவத்தை அறிக்கை செய்ய செய்ய உங்களை அறியாமே நீங்க தேவனுடைய பாதத்துல பணியிடுறது, உங்களுக்கு அந்த பிரசன்ஸ், அந்த மகிமை உங்களை அறியாமே தொட ஆரம்பிச்சிடும். வராமே நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன பாவம் எப்படி அறிக்கை செய்வீங்க? எப்படி அறிக்கை செய்வீங்க? அப்படியே முழங்காலிட்டு நம்ம அறிக்கை செய்யலாமா? உங்களை தான் சொல்றேன். முட்டி வேற வலிக்கும் பாஸ்டர். வலிக்காது. அப்போ முட்டி போ. முட்டியே போட முடியல, இல்லை தேவனிடத்துல ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நம் முழங்கால் இடும் பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவன் எழுந்து நின்று கிருபை தருகிறவரா இருக்கிறார். எழுந்து நின்று உனக்காய் யுத்தம் செய்கிற சத்துரு நீங்கள் முட்டிக்கால் போடும் பொழுது, முழங்கால் போடும் பொழுது அவன் மாண்டு போகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. உன் முழங்கால் கீழே கவனிங்க, இன்னைக்கு முட்டி போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த முழங்கால் கீழே தான் உன் சத்துரு இருக்கிறான். நீ எப்ப முட்டி போடுறியோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, அந்த சத்துரு உனக்கு கீழே வந்து படிஞ்சிட்டான். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் பாவத்தில் இருக்கேன், பொதுவாய் சொல்லாதபடி நீ என்ன பாவம் செய்திருக்க உன் நினைவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா மைண்ட கொண்டு வாங்க. நான் என்ன பாவம் செய்திருக்கேன்ப்பா நீங்க மனசுல கொண்டு வாங்க. தேவனுக்கு பிரியாம இல்லாதபடி என்ன பாவம் செய்திருக்கு, பெரிய பாவம் சின்ன பாவம் எல்லாமே ஒண்ணுதான் அவருக்கு. அதை சொல்லுங்க. நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன், மொபைல்ல இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன் உமக்கு பிரியம் இல்லாம. இந்த நாள் என் மனைவிக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம இந்த நபருடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன், என்ன மன்னிங்க. நான் செய்யற வேலையின் இடத்துல நான் கரெக்ட் டைமுக்கு போகல, இந்த வேலை செய்யும் பொழுது நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிங்கப்பா. நீங்க ஒரு விஷயம் உன் பாவத்தை நீங்க ஒண்ணு சொல்ல கண்களை மூடி கைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டு நீங்க சொல்லும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எப்படி நீங்க உணர்வீங்கன்னா, உன் இருதயம் இலகுவாய் மாற ஆரம்பிக்கும். உன் கண்கள்ல இருந்து தண்ணீர்கள் ஓடி வரும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கிற ஒரு அடையாளத்தை காண முடியும். சில நேரங்களில் உன் இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கும். தேவன் உன்னோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீ உணர முடியும். Oh, glory to Jesus.
ஆமென். நீ பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையில கரண்ட்ல நீ திக்கற்று போய் நிற்கிறாயோ அந்தந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிற. ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் 15 நிமிடமாவது நீ முழங்காலிட்டு உன் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவன முழு கரமும் முழு பலனும் உன்னை சூழ்ந்தே காணப்படும். நீ போகிற இடம், நீ இருக்கிற இடம் எல்லாம் பிரகாசம் அடையும். உன் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் மாற்றுவார். எந்தெந்த இடத்துல நீ திக்கற்று போய் நிற்கிறையோ அந்தந்த இடத்துல தேவ வல்லமையும் தேவ ஆளுகை நீ உணர முடியும். அல்லேலூயா. ஒரு 1/4 மணி நேரம் இந்த பாவத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் இதன் பலனை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி அன்பின் தகப்பனே, இன்னைக்கு என்னென்ன காரியத்திற்காய் அப்பா அவர்கள் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்கள் முன்னோர்கள், அவர்கள் பெற்றோர்கள், நாங்கள் செய்த பாவங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ மன்னிப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட விசேஷ பாத்திரமாய் மாறினதுக்காக நன்றி. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் அன்பா நீ விசேஷமா எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. ஆமென்.